ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை நேற்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்த்த பிறகு தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாங்க, நாங்க எல்லாரும் நீங்கள் இருந்தீங்க. அதன் பிறகே தமிழகத்துல மக்களுடைய மனது எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு வலிமையான கூட்டணி களத்தில் இருக்கு, இது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. நேற்று இரவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை போல, அதனாலதான் காலையில முதல் வேளையில அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அதே பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, காமன் மினிமம் புரோகிராம். ஆம், இரண்டு கட்சிகளும் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய கட்சி. 2024 தனியாக போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் 2026 ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சில இடத்துல ஒரு டீவியேஷன் இருக்கு. அதனாலதான் காமன் மினிமம் புரோகிராம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவுகள். அதனால் யாருக்கும் இதனால எந்த பாதிப்பு வரப்போவதில்லை. தமிழகத்திற்கு நிச்சயமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மோடி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றொன்றும் கூட சில விஷயங்களை நினைக்கிறாங்க. அதனால 2026 தேர்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள், அத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. காலையில் நான் பத்திரிகையில பார்த்தேன். அதனால் எந்த குழப்பமும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை நேற்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்த்த பிறகு தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாங்க, நாங்க எல்லாரும் நீங்கள் இருந்தீங்க. அதன் பிறகே தமிழகத்துல மக்களுடைய மனது எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு வலிமையான கூட்டணி களத்தில் இருக்கு, இது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. நேற்று இரவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை போல, அதனாலதான் காலையில முதல் வேளையில அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அதே பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, காமன் மினிமம் புரோகிராம். ஆம், இரண்டு கட்சிகளும் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய கட்சி. 2024 தனியாக போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் 2026 ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சில இடத்துல ஒரு டீவியேஷன் இருக்கு. அதனாலதான் காமன் மினிமம் புரோகிராம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவுகள். அதனால் யாருக்கும் இதனால எந்த பாதிப்பு வரப்போவதில்லை. தமிழகத்திற்கு நிச்சயமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மோடி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றொன்றும் கூட சில விஷயங்களை நினைக்கிறாங்க. அதனால 2026 தேர்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள், அத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. காலையில் நான் பத்திரிகையில பார்த்தேன். அதனால் எந்த குழப்பமும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.